இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள் மத்தியிலே ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு இன்றைக்கு சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே சோர்வுகள் வருகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். 28ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதில்லை. நீ இதை அறியாயோ, இதை கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. 30ஆம் வசனத்தில் இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரம் இடறி விடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடைத்து உயிரை எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வேத பகுதியிலே பார்த்தீங்கன்னா, இந்த 4 வசனத்திலுமே, கடைசி 4 வசனத்திலுமே சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போகார்கள். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர் என்கிற காரியம் மறுபடியும் வருகிற நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரத்தில் சோர்வுகள் வருகிறது. நாம் நினைத்தது நடக்காதது போல் சோர்வுகள் வருகிறது. ஜெபத்திற்கு பதில் தாமதமாகும் போது சோர்வுகள் வருகிறது. சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அதிருப்தியை நமக்கு ஏற்படுத்துகிறது. சிலர் ஆத்துமாவிலே சோர்ந்து போகிறார்கள், சிலர் சரீரத்திலே சோர்ந்து போகிறார்கள், ஆவியிலே சோர்ந்து போகிறார்கள். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் வரும் பொழுது சோர்ந்து போகிறோம். சோர்வுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறதுக்கு சொல்லவா வேணும்? மனுஷனுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குது. வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது, அவமானங்கள், நிந்தைகள் வரும்பொழுது, நாம் நினைத்தது நடக்காத பொழுது அநேக நேரத்தில் சோர்ந்து போகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்திருக்க வேண்டியது, வாழ்க்கையிலே சோர்வுகள் வரும், ஆனால் சோர்வுகளை மேற்கொள்ளணும். ஹல்லேலூயா. சோர்வுகளை ஜெயிக்க ஆண்டவர் பலன் தருகிறார். God gives us strength to overcome depression and discouragement. நம்முடைய வாழ்க்கையிலே மன அழுத்தங்கள், சோர்வுகள் வரும் பொழுது அதை மேற்கொள்வதற்கான கிருபைகளை ஆண்டவர் தருகிறார். சோர்வு அது ஒரு பாவமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் வேதம் நம்மை அதை மேற்கொள்ள வேண்டும் என்று அழைக்கிறது. சோர்வுகள் வரும்பொழுது நம்ம அணைந்து கொள்ளும், இன்னும் கர்த்தரை நான் சார்ந்து கொள்ள வேண்டும். It's a call to depend on God fully, rely on God. ஆண்டவரை இன்னும் நான் சார்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை இன்னும் நான் அதிகமாக சார்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இந்த சோர்வான நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே. இந்த இடத்துல இந்த வசனம் சொல்கிறது, நம்முடைய கர்த்தர் சோர்ந்து போகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. அந்த வசனத்தில், முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கே ஒரு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் வழி கர்த்தருக்கு மறைவாயிருக்கிறது. ஆண்டவர் மறந்துட்டாரோ என்னை? என்ன காணாமல் போல இருக்கிறாரே என்று சொல்லி சில நேரத்தில் கேள்விகள் வருகிறது. என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று சில நேரத்தில் நாம் நமக்குள்ளாகவே புலம்புகிறோம். சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சோர்விலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அனைத்து விதமான சோர்வுகளிலிருந்து கர்த்தர் இந்த காலவேளையிலே ஆண்டவர் ஒரு விடுதலை தருவாராக. நம்மை ஆண்டவர் உற்சாகத்தினால் நிரப்புவாராக. ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கை இன்னும் பெருக செய்வாராக. என் தேவன் கைவிட மாட்டார் என்கிற நிச்சயத்தை ஆண்டவர் நமக்குள்ளாக இன்னும் உறுதிப்படுத்துவாராக. ஆண்டவருடைய நாம மகிமை பெறட்டும். வேதம் நம்முடைய சில வசனங்களில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 4 இடங்களிலே வேதம் சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. சில காரியத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுதான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் எடுத்து கூற விரும்புகிறேன். முதலாவது வாசிக்கலாம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்திலே சோர்ந்து போயிடக்கூடாது. ஜெபத்திலே சோர்ந்து போயிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஜெபம் என்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம்.
அது நம்மை கிருபாசன தண்டையில கெட்டி சேர்க்கிறது. நம்மை சிருஷ்டித்தவரை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த ஜெபம் நமக்கு தருகிறது. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். இந்த வேதாகமத்தில் எத்தனையோ ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். ஆனால் சில நேரத்தில் நாம் ஜெபத்தில் சோர்ந்து போயிடுறோம். என்ன ஜெபம் பண்ணி என்ன நடக்குது, ஒரு அற்புதம் நடக்கலை. சில நேரத்தில் தாமதங்கள் ஆகிறது, பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போய்விடுகிறோம். ஆனால் வேதம் அங்கே சொல்கிறது, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தருவார், கர்த்தர் நிச்சயமாகவே நியாயம் செய்வார் என்கிற காரியத்தை ஆண்டவர் அங்கே வலியுறுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே 8ஆம் வசனத்தில் இல்லாவிட்டால் 7ஆம் வசனத்தில், தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பதில் தருகிறவர், ஜெபத்தை கேட்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவருக்கு பேர் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. நம் வேதத்தில் வாசிக்கிறோம், 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில், ஜெபத்தை கேட்கிறவரே. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் தள்ளாத தேவன். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே ஆண்டவர் செய்வார். ஏற்ற காலத்தில் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பதிலை வைத்திருக்கிறார். சிலத்தில் நாம் நினைச்ச உடனே பதில் கிடைக்க நினைக்கிறோம், உடனடியாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க நினைக்கிறோம். ஆகவே நடக்காத பட்சத்தில் நம்ம சோர்ந்து போயிடுறோம், விட்டுடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார் இங்கே, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். men not always to pray and not to faint. சோர்ந்து போயிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, வேதத்தில் அநேக தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ண வேண்டும், அற்புதம் நடக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ண வேண்டும். சங்கீதம் 123 2ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது? கர்த்தரையே நோக்கி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயம் இரக்கம் செய்வார். ஆனால் நம்முடைய கண்களை அங்கங்கே திருப்பிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அவர் அனைத்தையும் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார், நன்றாய் செய்வார். ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம், நன்றாய் செய்வார். அப்புறம் எப்படி செய்வார்னா, அவர் நேர்த்தியாக நன்றாக ஞானமாய் செய்வார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எந்த காரியம் எப்படி எந்த நேரத்தில் கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி. இந்த இடத்துல நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆண்டவர் உவமையை அங்கே சொல்கிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவன். ஆனால் அதே பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தால் அவனிடத்தில் போய் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆனால் அவனுக்கு பதில் செய்யணும்னு மனசே இல்லை. பின்பு அவன் ஒரு நாள் தீர்மானம் பண்ணுறான், நான் தேவனுக்கு பயப்படாமல் மனுஷனுக்கு மதியாமல் இருந்தாலும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். பாருங்க, ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியே ஆண்டவர் தான் சொல்ல வராருங்க. நியாயம் செய்யும் பொழுது நீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிடக்கூடாது. நெடுங்காலமாய் காத்திருத்தல் சோர்வை உண்டாக்கும். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கிறது. ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ, விரும்பினது வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படி காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆனால் சோர்ந்து மாத்திரம் போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஜெபத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்கள் சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் சோர்வுப்பட்டு விட்டுட்டீங்க. அதை இது எங்கே ஆண்டவர் செய்ய போகிறாருன்னு. ஆனால் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் சில காரியங்களுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. சில காரியங்களை இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக சில இடத்துல ஜெபிக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு சித்தமில்லாவிட்டால் அதை விட்டுடலாம்.
ஆனால் வேத வசனத்தின்படி சில ஆசீர்வாதங்களுக்காக தேவன் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ரட்சிப்பு தேவ சித்தம் என்னுமாக நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர வேண்டும். அது தேவ சித்தமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை ஆண்டவர் பேசியிருப்பார். அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்து நாம் பாடணும் அல்லவா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிறைவேற்றுவார். தாமதித்தாலும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். யாக்கோபு சோர்ந்து போகாமல் இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார். நீர் ஆசீர்வாதித்தால் ஒளியை நான் உம்மை விட மாட்டேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. சில உதாரணங்களை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். பர்த்திமியோ குறித்து நாம் வாசிக்கிறோம். பர்த்திமியோ ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வருகிறான். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46லேருந்து 52 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, வழி அருகே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த அந்த குருடனாகிய பர்த்திமேயு இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இரங்கும் என்று சொல்கிறான். ஆனால் எல்லாம் அதட்டுறாங்க, சத்தம் போடாத அப்படின்னு. அவன் சோர்ந்து போய், என்னடா இயேசுகிட்ட வந்தா அவன் கூட இருக்கிற ஆளே நம்ம அதை அதட்டுறது அப்படின்னு அவன் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் சோர்ந்து போகலை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் பேசாதிருந்தபடி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் தடைகள் வரும்பொழுது, எதிர்ப்புகள் வரும்பொழுது ஆண்டவரை விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக கூப்பிட்டு பாருங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. விடமாட்டேன், ஒரு பாட்டு இருக்கு, விடமாட்டேன் இயேசுவை விடமாட்டேன். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்தாலும் யாரை விடக்கூடாது, இயேசுவை விட்டுறக்கூடாது. அங்கே விட்டுட்டீங்கன்னா போச்சு கதை. ஆகவே விடமாட்டேன், இயேசுவை விடமாட்டேன் என்கிற அந்த தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் என்னமாக அங்கே போறீங்களா, முன்னிலும் அதிகமாக கூப்பிட்ட பொழுது இயேசு நின்றார் அப்படின்னு போட்டிருக்கு. ஹல்லேலூயா. இயேசு நின்றார், அவனை கூப்பிட்டார், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். வேதம் சொல்கிறது, அவன் பார்வையிட வேண்டும் என்று சொன்னான். கர்த்தருடைய சமூகத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். முன்னிலும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் மனுஷர்களால் சில நேரத்தில் சோர்வுகள் வரலாம். ஆனால் நம்ம விட்டுறக்கூடாது. விசுவாசத்தை, தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. ஜெபத்தை விட்டுறக்கூடாது. என்னமாக நீங்கள் 15ஆம் அதிகாரம் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் அந்த கானானிய ஸ்திரியை குறித்து நீங்கள் வாசிக்கிறோம். அங்கே இயேசுவிடத்தில் ஓடி வருகிறாள். அவள் ஒரு யூத பெண் அல்ல, கானானிய ஸ்திரீ. அங்கே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு அவளுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஆனாலும் விசுவாசத்தோடு போகிறாள். ஆண்டவரிடத்திலே போனால் எனக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21லேருந்து 28 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அங்கே போய் இயேசுவை நோக்கி கூப்பிட்ட பொழுது இயேசு ஒரு வார்த்தையும் என்ன பண்ணலையா, சொல்லலையா. ஒரு வார்த்தையை சொல்ல கூப்பிடுற, ஆண்டவரே என் மகள் பிசாசினால் கொடிய வியாதிப்படுகிறாள். இயேசு ஒன்றுமே சொல்லலை. அப்படியாம்மா, உனக்கு அற்புதம் செய்வேன்னு சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்லியிருக்கலாம், இல்லாட்டி கவலைப்படாதனையா சொல்லியிருக்கலாம், அழாதேன்னு சொல்லியிருக்கலாம். பார்த்தா இவ்வளோ ஒன்றுமே சொல்லலை, பேசவே இல்லை. சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சத்தம் ஓட்டி ஜெபம் பண்ண ஒன்றும் பதிலே வராமல் இருக்கும். ஆண்டவரிடத்துலேருந்து ஒன்றும் சத்தமே இல்லை, பதிலே இல்லை. அது மாத்திரம் இல்லை, சீஷர் வந்து சொல்கிறாங்க, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் சென்றரவே, அவளை அனுப்பி விட்டுறோம், இங்கே வந்து தொண்டை பண்ணிகிட்டே இருக்கிறா, அவளை அனுப்பிவிடும்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனாலும் அவளை விடலை. ஹல்லேலூயா. இயேசு என்ன அங்கே பாருங்கள், காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று நான் இஸ்ரவேல் மக்களுக்கு தான், யூத மக்களுக்கு தான் அற்புதம் செய்வேன், வேறு யாருக்கும் செய்ய மாட்டேன்னு வேற சொல்கிறாரு. விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறக்கா சொல்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அதுவும் விடல. ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இப்போ திரும்ப சொல்கிறாரு பாருங்க, ஒன்றும் சொல்லணும்னு போட்டிருக்கு. மற்றவர்கள் அவளை கடினமாக பேசுகிறார்கள். இயேசுவும் நான் உனக்காக நான் வரல அப்படிங்கிறாரு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனத்தில் பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாயை போ அப்படிங்கிறார். என்னது அவ்வளோ திட்டுற மாதிரி இருக்குதாங்க. ஆனாலும் பாருங்க, அவள் ஆண்டவரே 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 நீ பிடிச்சிட்டா. ஹல்லேலூயா. எத்தனை முறை ஆண்டவரேன்னு சொல்கிறா பாருங்களேன். 22ஆம் வசனத்தில் அங்கே சொல்கிற ஆண்டவரே அப்படிங்கிறா, தாவீதின் குமாரனே. அப்புறம் பாருங்க 25ஆம் வசனத்தில் ஆண்டவரே
எனக்கு உதவி செய்யும் அப்படிங்கிறா. 27ஆம் வசனத்தில் மெய்தான் ஆண்டவரே, மெய்தான் ஆண்டவரே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆண்டவரே, ஆனாலும் விடமாட்டேன் ஆண்டவரே, ஆனால் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன், நீங்கள் தான் எனக்கு அற்புதம் செய்யணும், நீங்கள் தான் ஒரே வழி. பிடிச்சிட்டா பாருங்கள், ஆண்டவரே தூக்கி வாரி போட்டுருச்சு. அது அல்லேலூயா. யாரை குறித்து ஆண்டவர் அப்படி சொல்லலை, இவளை பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அநேக நேரத்தில் விசுவாசத்தை தளர்ந்துடுறோம், சோர்வுகள் வந்துடுது, யாராவது ஒன்று பேசிட்டா நமக்கு சோர்வு வந்துடுது, நம்ம நினச்சது நடக்காட்டா சோர்வு வந்துடுது. என்ன இந்த எதிர்பார்த்து போனோம், சர்ச்சுக்கு போனோம், பைபிள் வாசித்தோம், ஒன்றும் நடக்கலை. பாருங்கள், இந்த பெண்ணுக்கு சோர்வடைய இருக்கு, அநேக காரியங்கள் இருக்கிறது, ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் இருந்தது, அதில் இயேசுவிட்ட தான் பதில் இருக்கிறது என்பதை உணர்ந்தவளாக விடாமல், ஹல்லேலூயா, விடாமல் படிச்சுக்கிட்டா. நம்முடைய வாழ்க்கையிலும் விடக்கூடாது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் வந்தீங்கன்னா அங்கே அநேக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா விடமாட்டேன் என்று சொல்லி உறுதியாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அங்கே எலிசா எலியாவை தொடர்ந்து போகிறார். எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்கிற ஒரு நேரம் வந்த பொழுது எலிசா சொல்கிறாரு 2ஆம் வசனத்தில், நான் உம்மை விடுகிறதில்லை, இங்கே இருந்துக்கப்பா, நான் போகிறேங்கிறாரு, நான் உம்மை விடுகிறதில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில், நான் உம்மை விடுகிறதில்லை. 6ஆம் வசனத்தில், நான் உம்மை விடுகிறதில்லை. விடாமல் பிடிச்சிட்டு வந்தார். ரெட்டிப்பான ஆவின் வரத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நீங்கள் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அங்கே நம்ம போட்டிருக்குது, பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை. எலிசாவை பார்த்து அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் உம்மை விடுகிறதில்லை என்று சொன்ன உடனே எலிசா எழுந்து போகிறார். அந்த பிள்ளையின் உயிர் மறுபடியும் வருகிறது நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உறுதியான தன்மை இருக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. விடுகிறதில்லை, கர்த்தரில் ஜெபத்தை விட்டுற மாட்டேன் என்கிற அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவ மனுஷன் பல ஆண்டுகளாக பல காரியத்துக்காக ஜெபம் பண்ணார். சில காரியங்கள் தாமதமாகி கொண்டே தான் இருந்துச்சு. சிலருடைய ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணார். சரித்திரம் சொல்கிறது, சிலருடைய ரட்சிப்பிற்காக 52 வருஷம் ஜெபம் பண்ணாராம். ஆனால் ஜெபத்தை விடலை. கர்த்தர் நிச்சயமாக செய்வார் செய்வார் என்று அவருடைய வாழ்நாளில் அவர் டைரியில் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் அவருடைய ஜெபத்துக்கு 30,000 ஜெபத்துக்கு பதில் கொடுத்துருக்கிறாராம். ஒரு வேளை சொல்ல பார்க்கலாம். அதெல்லாம் டைரியில் எழுதி வச்சிருக்காரு. இன்னைக்கு இதை ஜெபம் பண்ண கர்த்தர் பதில் கொடுத்தார், இதுக்காக ஜெபம் பண்ண பதில் கொடுத்தாருன்னு. எத்தனை ஜெபம்? 30,000 ஜெபம். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எத்தனை லிஸ்ட்டு வச்சுருக்கோம்? இத்தனைக்கு ஜெபம் பதில் கொடுத்தவர் இனியும் கொடுப்பார். ஹல்லேலூயா. இம்மட்டும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தவர் இனிமேலும் தருவார். ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள், ஜெபத்திலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் பர்த்திமேக்கு செய்ததை, கானானிய ஸ்திரீக்கு செய்ததை நமக்கு ஆண்டவர் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள் என்று ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் குறித்த காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார். ஹல்லேலூயா. தாமதமானாலும் செய்வார். விசுவாசத்தை விட்டுறாதுங்க, சோர்ந்து போயிடாதுங்க. சிலத்தில் சோர்வு தாக்கும் போது பரிசுத்த ஆவிக்குள்ளாக அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. சிலத்தில் நமக்கு என்ன ஜெபம் பண்ணே தெரியாது. அந்த நேரத்தில் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் மூலமாக ஜெபம் பண்ணுவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியான நமக்கு ஜெபிக்க கற்றுத் தருவார். ஜெபத்திலே சோர்ந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. பதிலப்பா சொல்லுங்க, ஜெபத்தில் சோர்ந்து போயிடாதுங்க. சில காரியங்களுக்காக ஜெபத்தை விட்டுட்டீங்களா? தொடர்ந்து நீங்கள் இந்த ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, சிலருடைய ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்ணுங்க, தடைகள் விலகும்படியாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்காக ஹல்லேலூயா சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ரெண்டாவதாக வேதம் சொல்கிறது, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறையினது. If you get discouraged or if you falter in times of trouble, சிலத்தில் ட்ரபிள் அப்படின்னா ஆபத்து நேரம், பிரச்சனையான நேரத்தில் நீ சோர்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனையை நம்மால் சமாளிக்க முடியாது, ஆனால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வல்லமை தேவனிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில், ஆபத்து நேரம் வரும்பொழுது சில கலங்கிடுறாங்க, சில பதறாங்க, சில மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்க ஓடுறாங்க. அநேகர் பாருங்க, ஆபத்து பிரச்சனை வரும்பொழுது
ஏதோ ஒரு நடப்பின மாதிரி மாறிடுறாங்க. வாழ்க்கையில் எல்லாம் ஏதோ போன மாதிரி ஆயிடுது. ஆனால் வேதம் சொல்கிறது ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லியிருக்கிற ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். சங்கீதம் 50:15 வாசிக்கிறோம். சங்கீதம் 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்க, ஆபத்து காலத்தில், ஆபத்து அப்படின்னு சொல்லும் போது இதில் நிறைய காரியத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். உபத்திரவ நேரங்களிலே, தோல்வியான நேரங்களிலே, எதிர்ப்பான நேரங்களிலே, என்னமாக மனுஷனுடைய வார்த்தையினாலே இப்படிலாம் வரும் பொழுது சில பேசுகிற வார்த்தையில் சோர்ந்து போயிடுவோம். சில அப்படியே ஒரு வார்த்தை சொன்னாலே சில இடத்துல என்ன ஆயிருது, அப்படியே ஆவி அப்படியே என்ன ஆயிருது, என்னடா இவங்க பேசிவிட்டாங்களே இப்படி அப்படின்னு சோர்ந்து போயிடுறோம். சில இடத்துல நம்முடைய வாழ்க்கையில் சிலர் நம்ம காரியங்களை அங்கீகரிக்காமல் இருக்கும்போது சோர்ந்து போயிடுறோம். பாருங்கள், வாழ்க்கையில் சோர்வுகள் பல விதத்தில் வருது. உபத்திரவம். கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு சுகமோகமான ஒரு மார்க்கம் அல்ல, ரோஜா மலர் மெத்தை அல்ல. அதில் உபத்திரவம் இருக்குது, பாடு இருக்குது, இடுக்கமான வாசல் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், எவ்வளவு கொடூரமான சிலுவை மரணத்தை செய்தார். ஆனாலும் அவர் சோர்ந்து போகலை. ஹல்லேலூயா. சோர்ந்து போகலை. நமக்காக எவ்வளோ விபரீதங்களை அவர் சந்தித்தார். அந்த வசனத்தை பின்னாடி நம்ம வாசிப்போம், எபிரேயரில் இருக்குது. ஆனால் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள், பாடுகள் வரும் பொழுது சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு முறை தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குற 1 சாமுவேல் 30 வெளியே இருக்கும் பொழுது அவனுடைய வீட்டில் வந்து எல்லாத்தையும் சுட்டரிச்சிடுறாங்க. சிக்லாகில் அங்கே பைபிள் சொல்லுது, எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு அடி விழுந்த மாதிரி இருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 30 எடுங்க. 1 சாமுவேல் 30 அங்கே சிக்லாக்கை அமலேக்கியர் கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டரித்து ஸ்திரீகளையும் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அங்கே தாவீது வந்து பார்க்குறாரு, ஒன்றுத்தையும் காணும், எல்லாமே போயிடுச்சு. தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். என்ன போட்டிருக்கு? 6ஆம் வசனத்தை என்ன முதல் பகுதி என்ன போட்டிருக்கு பாருங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். டேவிட் வாஸ் கிரேட்லி டிஸ்ட்ரெஸ்ட். மிகவும் நெருக்கப்பட்டான். மன கிளேசத்தினாலே அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி மக்கள் சொன்னாங்க. இந்த கல்லறின்னு சொல்கிறாங்க தாவீதை பார்த்து. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். சேத்துல வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும், உபத்திரவங்கள், நம்ம அழுத்தம், சோர்வுகள் அது நிமித்தமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நேரத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. யோசேப்புக்கு பாருங்கள், எவ்வளவோ பிரச்சனை. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, தரிசனம் கொடுத்தாரு. ஆனால் பாருங்கள், எவ்வளவு சகோதரனால் பகைக்கப்படுகிறது, பொறாமை கொள்கிறார்கள், சகோதரர்கள் விற்கிறார்கள். என்னுமாக போர்த்திபார் வீட்டிலே அவன் கொண்டு வந்து வைக்கப்படுகிறான். அங்கே தவறான அநியாயமாக குற்றச்சாட்டப்படுகிறான், சிறைச்சாலையில் தள்ளப்படுகிறான். ஆனால் எங்குமே யோசேப்பு சோர்ந்து போனதாக எழுதப்படவே இல்லை. ஹல்லேலூயா. முறுமுறுத்ததாக எழுதப்படவே இல்லை. அவன் கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. எவ்வளவு பொறுமையோடு எல்லாவற்றையும் சகித்தான். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் யோசேப்பை எகிப்திலே உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சகல ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தர் உயர்த்தினார். யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் தவறாக பேசினார்களோ, சொந்த குடும்பத்தார் எல்லாரும் யோசேப்புக்கு கீழே வந்து பணியக்கூடிய அளவிலே, அவனிடத்தில் வந்து உதவி கேட்கக்கூடிய அளவிலே கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். ஒரு அலை சொல்லுங்க பார்க்கலாம். சோர்வு எப்போ வருது அப்படின்னா, ஆண்டவரை நம்ம சின்னதாக்கி பிரச்சனையை பெருசாக்கும் போது சோர்வு வந்துடுது. Discouragement comes when we magnify the problem and minimize God. ஆண்டவரை சின்னதாக பார்த்து என்னது பிரச்சனையை பெருசாக பார்த்தா என்ன வரும்? சோர்வு வந்துடும். எப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனையை எங்கே தாங்க போகிறேன், என்ன ஆக போதோ, எல்லாம் தொடர் நடுங்கி. யார்? நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள். சவுல்
கோலியாத்தை பார்த்து எப்பா இவனை எப்படி தாக்க பிடிக்கிறது, டெய்லி வந்து 40 நாள் மிரட்டிகிட்டே இருப்பானா. எவனா வாங்கடா சண்டைக்கு ஒத்தைக்கு ஒத்த, ஒருத்தரும் போக மாட்டாங்க தொடர்ந்து எப்பா அப்படின்னு 40 நாள் மிரட்டுறான். இவங்கெல்லாம் கத்தரை மறந்துட்டானுங்க. கோலியாத்து எப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையா? நடுவில் வந்தான் ஒரு ஆள், ஹல்லேலூயா, இளம் வாலிபன் தாவீது வந்தான். பார்த்தான், இந்த மனுஷன் ஆண்டவருக்கு முன்பாக என்ன ஏமாத்துறோம். ஹல்லேலூயா, விருத்த சேதனம் இல்லாத இந்த கோலியாத்து என் ஆண்டவர் ராணுவங்களின் தேவனவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், அவருக்கு முன்பாக இந்த கோலியாத் எம்மாத்திரம் ஹல்லேலூயா என்று சவால் விட்டான். வாப்பா, அவன் கௌரவம் ஒத்தைக்கு வா. போனான் தைரியம். ஹல்லேலூயா, நீ எல்லாம் பட்டையை ஈட்டியோட வர, நான் கத்தரோட வரேன் அப்படின்னு போனான். ஹல்லேலூயா, ஒரு சின்ன கூழாங்கல் போதும் காலி பண்ணிட்டான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில பிரச்சனையை பெருசாக்க கூடாது. என் ஆண்டவர் பிரச்சனையை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாவேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் மலை போல இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அதை காட்டிலும் பெரியவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆண்டவர் வியாதியை காட்டிலும் பெரியவர், பிரச்சனையை காட்டிலும் பெரியவர், உங்களுடைய சோர்வுகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். சோர்ந்து போகாதிருங்கள். சிலத்தில் எப்போ பிரச்சனை சோர்ந்து போகிறேன்னா, டிஸ்கரேஜ்மெண்ட் கம்ஸ் when we focus on what we want instead of God's perfect plan. அதுவும் இருக்குது. அதாவது சிலத்தில் ஆண்டவருடைய அனாதி தீர்மானம் திட்டம் என்ன என்பதை மறந்து எனக்கு என்ன தேவை இருக்குது, எனக்கு இது தேவை அப்படின்னு நம்முடைய தேவைகளே முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவருடைய பெரிய அந்த நோக்கத்தை நம்ம மறந்துட்டா வாழ்க்கையில் சோர்ந்து போயிடுறோம். நம்முடைய ஆண்டவருடைய பெரிய திட்டத்தை பார்க்கணும். ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. சின்ன சின்ன காரியத்துக்காக நம்ம சோர்ந்து போயிடுறோம். சின்ன பிரச்சனை வரும்போது சோர்ந்து போயிடுறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் பாருங்கள், இப்படிப்பட்ட காரியம் குழியில் போடுறது, இந்த மாதிரி காரியங்கள் என்ன ஒன்றும் நடக்கலையே, நான் நினச்சது நடக்கலையே. ஆனால் அவனுக்கு தெரியும். 45ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் எடுங்க. 45ஆம் அதிகாரம் அங்கே 8ஆம் வசனத்தில் இல்லாவிட்ட 5ஆம் வசனத்திலேருந்தே வாசித்தீங்கன்னா, என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதுனால் நீங்கள், அது உங்களுக்கு யாருக்கு விசனமாக இருந்திருக்கணும்? யோசேப்புக்கு. மற்றவங்களை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம், நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், ஜீவ ரட்சனை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹல்லேலூயா, that is God's perfect plan. ஆண்டவருடைய திட்டம் அது. ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். ஆகவே சின்ன சின்ன காரியம் நம்ம வாழ்க்கையில் வரும்பொழுது சோர்ந்து போயிடக்கூடாது. இங்கே போடப்பட்டிருக்கிறது 8ஆம் வசனத்தில், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக வைத்தார். ஹல்லேலூயா, ஆண்டவருடைய பெரிய திட்டம். மரியாளும் மார்த்தாலும் சோர்ந்து போனாங்க. என்ன ஆண்டவரே, நீங்கள் மட்டும் வந்திருக்கலாமே, வந்திருந்தா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டானே. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வியாதியை வந்து சுகமாக்கும்னு நீங்கள் நினச்சிங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால் அவருடைய இன்னும் பெரிய திட்டத்தை நான் வச்சுருக்கிறேன். நான் வந்து மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி, ஹல்லேலூயா, அந்த நிமித்தம் அநேகர் என் மேலே விசுவாசம் வைப்பார்கள், அந்த நிமித்தம் நான் யார் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா, உபத்திரவங்கள் வரும் பொழுது, சிலத்தில் எதிர்ப்புகள் வரும், சில காரியத்தை நம்ம செய்யும் பொழுது மக்கள் மனமடிவாக்குவார்கள். நீங்கள் நெகேமியா 4ஆம் அதிகாரம் எடுங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தை வாசிங்க. நெகேமியா 4:3 முதல் 5 வசனங்கள். மைக்கில் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல்லில் என்ன கட்டுறானுங்க, ஒரு நரி ஏறி போனால் விழுந்துரும் அப்படின்னு சொல்கிறான். என்னமாக கீழே நீங்கள் வாசித்தீங்கன்னா 5ஆம் வசனத்தில், அவர்கள் பாவமுக்கு முன்பாக குலைக்கப்படாதிருப்பதாக கட்டிறவர்களுக்கு மன மடி உண்டாக்க பேசினார்களே. கட்டிறவர்களுக்கு மன மடிவு, சோர்ந்து போகிற அளவுக்கு பேசுகிறாங்க. என்ன கட்டிடுவியா, நீ செஞ்சிருவியா, இப்படி பண்ணிடுவியா? ஆனால் நெகேமியா சோர்ந்து போகலை. ஹல்லேலூயா, நெகேமியா இந்த வார்த்தையை கேட்டு அவன் சோர்ந்து போகவில்லை. நெகேமியா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு.
வேலையை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் சொன்னீங்களா பின்னாடி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, 14ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, வாசிங்க, மைக்கில் வாசிங்க. ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். என்ன சொல்றாரு பாருங்க, நெகேமியா எழுந்து சொல்றாரு, இப்படிப்பட்ட தவறான மனமடி உண்டாக்குகிற மக்களை குறித்து பயப்படாதிருங்கள். நல்லா கவனிங்க, நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்களுக்காக குடும்பத்திற்காக யுத்தம் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாருன்னா, ரிமெம்பர் தி கிரேட் அண்ட் ஆசம் காட். நம்ம அழைத்த ஆண்டவர் பெரியவர். அந்த வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க. ஹல்லேலூயா. தொடர்ந்து முன்னேறி செல்லுங்க. ஹல்லேலூயா. கடலில் அலை இருக்குது, பயங்கரமாக ராட்சத அலையெல்லாம் வரும். அதனால் கப்பல் போகாமே இருக்குது, கப்பல் முன்னேறி போயிட்டு தான் இருக்குது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் சோர்வுகள் வரலாம், ஆனால் சோர்வை தாண்டி போகணும். கர்த்தர் மேலே நம்முடைய கண்களை வைக்கணும். அந்த மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து remember the great and awesome God and proceed, press on, move forward, fight the battle என்று அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்ம முன்பாக வைக்கணும். எங்கள் வேலையை செஞ்சு முடிச்சாங்களா இல்லையா? 52 நாளில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டாங்க. சோர்ந்து போயிருந்தா, என்னடா ஒரு வேலையை செஞ்சால் இப்படி நம்மளை மனமுடிவு ஆக்குகிறாங்களே, சோர்ந்து போகலை. ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து காலத்தில், நெருக்கமான நேரத்தில், உபத்திரவத்து நேரத்தில், தோல்வியான நேரத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. அதுக்கான என்ன நிவாரணம் கண்டுபிடிச்சிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, அது வரைக்கும் வெற்றி மேலே வெற்றி. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் கூட இருப்பேன்லாம் சொல்கிறாரு. போகிறாங்க, யார்? யோர்தான் பிளக்குது. ஹல்லேலூயா. நடந்து போகிறாங்க, யோர்தானில் கடந்து போகிறாங்க. யோர்தான் பின்னிட்டு திரும்பிச்சான். பெரிய வெற்றி அங்கே. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் எரிகோவை சுற்றி வாங்குறாரு. எரிகோவை சுற்றி வராங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. எரிகோ கோட்டை விழுது, யோர்தான் பின்னிட்டு போகுது. என்னது? எரிகோ கீழே வருது. ஆனால் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தால் இவன் நினச்சிட்டான், இது என்ன சின்ன பட்டணம், ஆயி பட்டணம். அவர் சின்ன பட்டணம் தான், ஆயி பட்டணம் ஒரு ஆயி பட்டணம் தான். என்னது? அந்த பட்டணத்துக்கு எதுக்கு அத்தனை ஆள் அப்படின்னு போனால், இவங்க கொஞ்சம் என்னது முரட்டு தொழிற்சலில் போனால் தோற்று போயிட்டானுங்க. ஒரு பெரிய அடி விழுந்துச்சு. யோசுவா அழுகிறாரு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு, 36 பேர் செத்து போயிட்டாங்களே ஆண்டவரே, இப்படி ஒரு தோல்வி, மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க, மக்களுடைய இருதயெல்லாம் தண்ணீரை போல கரைஞ்சு போயிருமே, என்ன ஆண்டவரே இப்படி. ஆண்டவர் சொன்னார், எந்திரி எந்திரி, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டு முன்னேறி போவியா? என்னது இப்படி படுத்து கிடக்கிறியே, சோர்ந்து போய் கிடக்கிறியே, யோசுவா எழுந்துரு அப்படிங்கிறாரு. காரணத்தை சொல்கிறாரு. அங்கே ஆகான் என்ன பண்ணா, சாபத்தீடானதை மறைத்து வைத்தனால அந்த காரியம் நடந்துச்சு. அதை சரி பண்ணா இனி வெற்றி தான் உனக்கு. பாருங்க, ஆண்டவர் உற்சாகப்படுத்துறாரு. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சோர்ந்து போய் படுத்துடக்கூடாது. ஆண்டவரே யார் என்ன நினைப்பா, என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இருக்கும் பொழுது ஆண்டவர் உற்சாகப்படுத்தி சரி செய்து என்ன பண்ணுறாரு, அங்கே முன்னேறி போக சொல்கிறாரு. அவர்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆயி போன்ற சோர்வுகள் வரலாம், ஆனால் கர்த்தர் நம்ம முன்னேறி போயிடணும். ஹல்லேலூயா. கானான் தேசத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆசீர்வாதங்களை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். சோர்ந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதி சீக்கிரத்தில் நீங்கள் லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஒரு அலை சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே சோர்ந்து போகாதுங்க. முதல்ல நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுறதை சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அற்புதங்களை செய்வார். உபத்திரவங்கள் நெருக்கங்கள் வரும்பொழுது சோர்ந்து போகாதுங்க. கர்த்தரை எவ்வளோ பெரியவர் என்பதை பாருங்க. ஹல்லேலூயா. மகத்துவமும் பயங்கரமான தேவன், கிரேட் அண்ட் ஆசம் காட். அவரை நினைச்சு பார்த்து வேலையை செய்யுங்க, அவரை நினைச்சு பார்த்து வாழ்க்கையில் முன்னேறுங்க. அவர் நமக்காக அற்புதம் செய்வார், கோலியாத்துக்களை கீழே கொண்டு வருவார், ஆயி பட்டணங்களை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்வார். அலங்கங்களை கட்டுவதற்கு நெகேமியாவுக்கு உதவி செய்த ஆண்டவர் நமக்கும் ஆண்டவர் உதவி செய்வார். சோர்ந்து போயிடக்கூடாது. மனிதனின் வார்த்தைகள் 2 சாமுவேல் 16:5 முதல் 13 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, ஏற்கனவே தாவீதுக்கு அடி மேலே அடி. இங்கே ஒருத்தன் சாபம் போடுறான்,
நீ நல்லா இருக்க மாட்ட, உருப்பட மாட்ட அப்படின்னு. யார்? சீமை சபிக்கிறான். சில என்ன பார்த்து என்ன சொல்லுங்க, அவனை ஒன்றில் இல்லை என்று பார்த்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தாவே ஏதோ அனுமதிச்சிருக்கிறேன் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு என்ன பண்ணுறது? தாவீது கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு படிட்டு போ. சில இடத்துல கர்த்தர் சிலர் அனுமதிப்பார் உங்களை சரிப்படுத்துறதுக்கு, திடப்படுத்துறதுக்கு. அதே ஆள் திரும்ப மன்னிப்பு கேட்குறான். சீமை. அல்லேலூயா. பின்னாடி நீங்கள் வாசிப்பீங்கன்னா சீமையை யார்கிட்ட? தாவீதுட்ட மன்னிப்பு கேட்குறான். அது மாத்திரமல்ல, பின்னாட்களில் அவன் செய்த காரியத்துக்கு அவன் தக்க தண்டனையும் சாலமோன் மூலமாக பெற்றுக்கொள்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் சில மனிதர்கள் பேசலாம் சில வார்த்தைகளை, அதை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. அல்லேலூயா. ஆண்டவரை ஏதோ தெரியாமல் பேசுகிறாங்க, போங்க ஆண்டவர் மன்னிச்சிருங்க ஆண்டவரை. அதை நம்ம மனசில் போட்டுக்கிட்டு எப்பா இப்படி பேசிட்டானே, அவனை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிடாதுங்க. அல்லேலூயா. கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரை ஏதோ நீர் அனுமதிச்சதுனால பேசிட்டான் ஆண்டவரை, மன்னிச்சிடும் ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே. நீங்களும் சபிச்சிடக்கூடாது. மனுஷன் சில காரியங்களை பேசும்போது என்ன பண்ணிடாதுங்க, இப்படி பண்ணிட்டான்ல என்ன ஆகுது பாரு, கர்த்தர் என்ன வச்சு செய்வாரான்னு நினைப்பார். அவர் செய்வார், அது அவருடைய கடமை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆசீர்வாதம் தான் போடணும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் போடுவீங்களா? சாபம் போடுவீங்களா? ஆசீர்வாதம். என்ன தான் மனுஷன் சொன்னாலும் கர்த்தாவே ஆசீர்வாதம் சொல்லுங்கள். கர்த்தர் ஏற்ற காலத்தில் பார்த்துக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை கர்த்தர் கவனியாமல் விடமாட்டார். ஆண்டவர் கர்த்தர் ஏற்ற காலத்திலே செய்வார், நீதி செய்வார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அவங்கள ஆசீர்வாதம் போட்டு ஜெபம் பண்ணணும். சோர்ந்து போயிடக்கூடாது வாழ்க்கையில். என் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். So discouragement comes when we magnify the problem and minimize God. Never do that. ஒருபோதும் தேவனை குறுக்கி பிரச்சனையை பெருசாக்கிறாங்க. எப்போவுமே தேவனை பெருசா பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் பெரியவர். பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் அற்புதம் செய்வார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆண்டவர் குறித்த காலத்தில் அற்புதங்களை செய்தார். தாவீதுடைய வாழ்க்கையிலே செய்தார். நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வந்தது, ஆனாலும் அதை மேற்கொண்டு காரியங்களை செய்து முடிக்க கர்த்தர் பலன் தந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்வார். மனுஷனுடைய பேச்சினாலே சோர்ந்து போகாதிருங்கள். தாவீதை போல கர்த்தருக்குள்ளாக உங்களை திடப்படுத்தி கொண்டு கர்த்தர் யார் என்பதை பார்த்து முன்பாக செல்லணும். ஹல்லேலூயா. மூணாவதாக எப்போ சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு போட்டிருக்குன்னா, வாசிங்க நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:11. என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. என் மகனேனா மகளையும் சேர்த்துதான். என் மகனே என்ன பண்ணாத, சோர்ந்து போகாத. கர்த்தருடைய சிட்சை அற்பமாக எண்ணாதே. அவர் சிட்சிக்கும் பொழுது, அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே என்னும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் வாசித்தீங்கன்னா, எபிரேயர் 12:5-6. அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்வது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். கர்த்தருடைய சிட்சை, கடிந்து கொள்ளுதல், அது நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. சிட்சை என்பது சில நேரத்தில் ஆண்டவர் நம் மூலமாக பேசுவார், சில காரியத்தை நமக்கு உணர்த்துவார். ஆண்டவர் நம்முடைய தவறை சுட்டி காட்டுவார். அப்போ சோர்ந்து போயிடக்கூடாது. தாவீதுக்கு ஆண்டவர் நாத்தான் மூலமாக தன்னுடைய தவறை சுட்டி காட்டினார். அப்போ அவன் சோர்ந்து போகல. பாருங்க, வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, சில நேரத்தில் பிரச்சனைகளை ட்ரையல்ஸே நம்முடைய வாழ்க்கையில் சிச்சையாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சில உபத்திரவங்களை கொடுத்து நம்முடைய அட்டென்ஷன் என்ன பண்ணுவார், ஆண்டவர் பார்ப்பார். நான் பல முறை சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒருத்தன் கீழேருந்து வேலை பார்த்துட்டு இருந்தானா, மேலேருந்து வேலை பார்த்துட்டு இருந்தானா, கீழே உள்ளவனை கூப்பிட்டுட்டே இருந்தானா. நான் 5ஆவது மாடியில் இருக்கிறான். கோபாலுன்னு கூப்பிட்டானா. இந்த கோபாலுக்கு சத்தமே கேட்கல. ஏன்னா ஏகப்பட்ட என்னது சத்தம் சுற்றியில் இருக்குது. அங்கே ஸ்பீக்கர் ஓடுது, அங்கே என்னவோ கேட்குறான். அங்கே மேலேருந்து கோபால்னு கூப்பிட்டனுக்கு இவனுக்கு கீழே கேட்கல. என்னடா அவசர தேவை ஏதோ ஒன்று இருக்குது. திடீர் ஒரு சின்ன கல் எடுத்து டமாங்குன்னு மண்டையில் போட்டான். பாருங்க, எவன்டா போடுறது மேலே இருந்து அப்படின்னு கேட்டானா. சேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்,
நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இஷ்டத்தை எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருப்பீங்க. கர்த்தருடைய சத்தத்தையே கேட்டு நாளாச்சு. அப்போ டக்குன்னு தடியேன்னு ஒரு சின்ன கள்ளத்துக்கு மண்டையில் போட பாறாங்கல்லாம் போட மாட்டார். பாட்டாளிக்கு செத்து பேருக்கு தெரியும். அவருக்கு சின்ன கல்லை போடுவார். அப்போ தான் யாருப்பா இது கல்லை போட்டது அப்படின்னு மேலே திரும்பி பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அப்போ சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா ஆண்டவரை திரும்பி பார்க்கணும். ஹல்லேலூயா. என்ன பார்க்கணும்? திரும்பியே பார்க்காம போயிடக்கூடாது. எப்போ தடையை விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்படியே மேலே பார்க்கணும். என்னடா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி என்ன யாரு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் சில இடத்துல டிசிப்ளின் இஸ் a sign of his love. அங்கே போட்டுருக்கு பாருங்க. எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சிட்சிக்கிறார். ஊரா விட்டு பிள்ளைய நீங்கள் போய் திட்டுவீங்களா? 2 பேர் சண்டை, உங்கள் பிள்ளைய எடுத்து அடிப்பியே, ஏன் அங்கே போனேன்? அந்த பிள்ளை தப்பு பண்ணிருங்க சில இடத்துல. ஆனால் சிட்சை யாருக்கு உள்ளது? அடி நம்ம பிள்ளைக்கு தான் உள்ளது. மற்ற பிள்ளைகளுக்கு என்ன பண்ண மாட்டோம் நம்ம அடி. அப்போது ஆண்டவர் யாரை தண்டிக்கிறாருன்னு தம்பி பிள்ளைகள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் சில இடத்துல ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. ஆண்டவர் உங்களை கடிந்து கொள்கிறாரு. சில பிரச்சனைகளை கொடுத்து உங்கள் கவனத்தை இழுக்கிறாருன்னா உங்களை நேசிக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்கள் அவர் பிள்ளைகள்னு ஆண்டவர் அறிந்து செய்கிறார். வேறு யாரோ பிள்ளை தான் போய் எந்தாலும் தொலைஞ்சு போன்னு விட்டுருவார் அப்படியே. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைனால கர்த்தர் என்ன பண்ணுறார்? சிட்சிக்கிறார். வேதம் சொல்கிறது தன்னுடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனத்திலையும் பாருங்கள். தன்னுடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சிட்சிக்கிறாரு. முதல்ல அது என்னவா இருக்குமா? இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம், அடுத்த வசனம் 11ஆம் வசனம், எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாக என்ன பண்ணாது? இருக்காது. என்னடா கஷ்டமாக தான் இருக்கும். சில சிட்சைகள், பாடுகள், சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்குற எச்சரிப்பு வார்த்தைகள் உடனே முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே என்னோட பேசுங்க, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிற அந்த இன்னும் நம்ம வாழ்க்கையில் இருந்தால், ஆண்டவரே இதன் மூலமாக என்ன கற்றுத்தர விரும்புகிறீர் என்று நம்ம ஆண்டவரை கேட்டோன்னு சொன்னால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அநேக பாடங்களை நமக்கு கற்றுத்தருவார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அதுதான் வாசிக்கிறோம். கர்த்தர் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகள் கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் நம்மை எச்சரிக்கும் பொழுது நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஏன் இது என்று வாழ்க்கையில் வந்தது? ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் என்னோட ஆண்டவர் பேசுகிறார்? ஏன் இந்த பிரச்சனை என்று வாழ்க்கையில், ஏன் இந்த இழப்பு என்று ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நாம் சரி செய்ய வேண்டும். 139ஆம் சங்கீதம் 23, 24, 139ஆம் சங்கீதம் 23, 24 போட்டிருக்கு. தேவ பிள்ளைகள் நம்ம உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பாருங்க. ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும். பாருங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏதாவது வேதனை உண்டாக்கியிருக்குன்னா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை எச்சரிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது, சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது அது சிட்சை நிமித்தமாக. சிட்சை என்பது பனிஷ்மெண்ட் கிடையாது, அது டிசிப்ளின். ஹல்லேலூயா. இல்லை காண்டம்னேஷன் கிடையாது, அது தண்டனையாக நம்ம எடுத்துக்கூடாது. நம்மை சரிப்படுத்துவதற்காக கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா என்பதை அறிந்து டிசிப்ளின் ஆண்டவர் செய்யும் பொழுது நம்ம ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே, இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைத்த காரியங்களை அவர் நிச்சயமாகவே செய்து முடிப்பார். அப்போ முதலாக நான் சொன்னேன், எப்போ சோர்ந்து போகக்கூடாது? இதில் ஜெபம் பண்ணுவதிலே சோர்ந்து போகாதிருங்கள். ரெண்டாவதாக, ஆபத்து காலத்திலே, உபத்திரவத்தின் நேரத்திலே, பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், எதிர்ப்புகள், இப்படிப்பட்ட நேரத்திலே சோர்ந்து போய்விடாதீர்கள். மூன்றாவதாக, சோர்ந்து போகாதுங்கள், ஆனால் கர்த்தரை நோக்கி பாருங்க. இப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் என் ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். பிரச்சனைகளை மேற்கொள்ள கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பதில் கொடுத்து நம்மை கனப்படுத்துவார். மூன்றாவதாக, கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது, இல்லாவிட்டால் சிட்சிக்கும் பொழுது சோர்ந்து போயிடாதுங்க. கடைசியாக ஒரு காரியம் வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 2 தெசலோனிக்கர் 3:3 ரெண்டை சேர்த்து வாசிப்போம். கலாத்தியர் 6:9.
போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஹல்லேலூயா. 2 தெசலோனிக்கர் 3:3. கர்த்தரோ உண்மையுள்ளவர். கர்த்தரோ உண்மை 13. 2 தெசலோனிக்கர் 3:13. சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். நன்மை செய்வதில் சோர்ந்து போயிடக்கூடாதான். ரோமர் 2:7 வாசிங்க. அப்புறம் நம்ம ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை. சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறவர்கள், நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். Do not become weary in doing good. நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிடக்கூடாது. பல வேளையில் எப்போ நன்மை செய்யல சோர்ந்து போகிறோம்? நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் துரோகிகளாக மாறும்போது இவனுக்கு நன்மை செஞ்ச எண்ணத்தை கண்டோம் மாறு. அது மாத்திரமல்ல, நன்மைக்கு பதிலாக தீமை செய்வான் சில ஆட்கள். நம்ம நன்மை செஞ்சிருப்போம், என்ன பெறுவான்? தீமை செய்வார்கள். அப்போ இவனுக்கு என்னத்தை நன்மை செய்யன்னு விட்டுறக்கூடாது. சிலத்தில் அவனுக்கு சிலத்தில் என்ன பண்ணுவோம், அந்த ஆளுக்கு நன்மை செஞ்சோம் தீமை செஞ்சுட்டான், இன்னொருத்தருக்கு நான் செஞ்சேன் அப்படி தான் செய்வான்னு சொல்லி விட்டுருவாங்க சிலர். சிலரும் நம்ம வாழ்க்கையில் இப்படி செய்து விடுவார்களோ என்று. அது மாத்திரமல்ல, சிலத்தில் நம்ம நன்மை செஞ்ச ஒரு அங்கீகாரமே இருக்காது, அப்போ சோர்ந்து போயிடுவோம். சிலர் நன்மை செய்யும் போது மறந்துடுவாங்க. நன்றி மறப்பது நன்றென்று அன்றே மறப்பது நம்மளால பாருங்க, நன்றல்லது தான் மறக்காமல் வச்சுருப்பான். ஆனால் நன்மை செய்கிறத மறந்துடுவாங்க, மறந்து போடுவாங்க சிலர். ஒரு ஒரு நன்றியே இல்லைப்பா, நான் இப்படி இவ்வளோ செஞ்சோம். சில குடும்பத்துக்களே சொல்லுவாங்க பாருங்கள், இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது என்ன செய்கிறது? சோர்ந்து போயிடும். மக்களுக்குள்ள எப்போவுமே ஒரு சுயநலம் இருக்க தான் செய்யும். மக்கள் யார்? சுயநலவாதிகள். யாரெல்லாம்? யார்? நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லையா, பொதுவாக நான் சொல்கிறேன், மக்கள் யார்? நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது சுயநலம் என்ன பண்ணிடுறோம்? பிறர் நலம் நமக்கு வரணும். பிறர் நலம் அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. வசனம் தெரியுது, ஆனால் என்னைக்கு பிறனுக்கானவை நோக்கி இருக்கோம்? எனக்கானவைகளே நோக்கிட்டு இருக்கோம். நான், என்னுடைய, எனக்கு, என் குடும்பம், அப்படியே தான். நன்மை செய்கிறதுங்கிற எண்ணமே இல்லை. ஆண்டவர் நன்மை செய்வது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை, ஆண்டவராக இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. யார் எப்படி என்ன பதில் சொல்லுவாங்கன்னு அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நன்மை செய்வது அவருடைய இருதயத்தில் உள்ள குணமாகவே இருந்துச்சு. இயேசு யாருக்கெல்லாம் நன்மை செய்ய தெரியுமா? இந்த வசனத்தை வாசித்து பாருங்களேன். 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் லூக்கா. இதில் வாசித்து பார்த்துட்டாவது நன்மை செய்ய ஆரம்பிங்க. வாசிங்க. லூக்கா 6:30. உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். சொல்லுங்க, நன்மை செய்யுங்கள். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அப்பொழுது உங்கள் பலன். இதெல்லாம் செய்ய முடியுமா? இதெல்லாம் பைபிள் தான் இருக்குதா? குர்ஆனா இது? இது பைபிள், கர்த்தருடைய வசனம், வேதம் சொல்லுகிறது. ஓகே, அப்படி செஞ்சா உன்னதமானவருக்கு நீங்கள் என்னவா இருப்பீங்க? பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர், இப்ப வாசிங்க, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அந்த ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் அப்படி பிள்ளைகள் நம்ம. ஹல்லேலூயா. உன்னதமானவருக்கு நம்ம பிள்ளைகளா மாறணும்னா நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்கிற பழக்கம் இருக்கணும். ஹல்லேலூயா. நன்மை செய்யணும், டூயிங் குட். நன்மை செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்யும்படி ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். பாருங்க, மனுஷனுக்காக எவ்வளோ நன்மை செஞ்சார் ஆண்டவர். இந்த உலகத்தில் இருந்து 33 வருஷம் இருந்தார். 3 வருஷம் என்ன பண்ணார்? நன்மை தான் செஞ்சார். வியாதி சுகமாக்கினார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், முடவர்களை நடக்க செய்தார், ஊமையர்களை பேச செய்தார். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். ஆனால் நடந்தது என்ன? மனிதனோ அவரை வேதனைப்படுத்தி சிலுவையை அறைந்து
அவரை காயப்படுத்தி குற்றப்படுத்தி பண்ணாங்க. ஆனாலும் அவர் நன்மை செய்கிறத இன்றைக்கி நமக்கு சொல்லித்தராரு. நன்மை செய்ய. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியுமா தெரியாதா எப்படிலாம் செய்வாங்கன்னு? தெரியும். ஆனால் நன்மை செய்யாமல் இவனுக்கு நன்மை செஞ்சு என்ன தப்புன்னு இவன் தான் என்ன சிலையில் அறிய போகிறான் அப்படின்னு விட்டாரா? விடலை. நன்மை செய்வது நம்முடைய வாழ்க்கையில் பழக்கமாக. நன்மை செய்ய சோர்ந்து போயிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யணும். தேவ பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும். அங்கே இன்று வேதத்தில் வாசிக்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போயிடக்கூடாது. அன்னை தெரசாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம். நம்முடைய தேசத்தில் வந்து எத்தனை பேருக்கு நன்மை செய்தார்கள், எத்தனை ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு அவர்கள் ஆதரவாக இருந்தார்கள். நம்ம எல்லாரும் கேள்விட்டு கொடுக்கோம். ஒரு முறை ஒரு பிள்ளைக்கு, அதாவது அந்த அனாதை இல்லத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க உதவும்படி ஒரு கடைக்காரனத்தில் போய் உருக்கமாக கை நீட்டி கேட்டாங்களாம். அந்த கடைக்காரன் கிறிஸ்தவர்களை பகைத்தவன், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டவன். அவன் கையில் காரி துப்பிட்டானா. பா அப்படின்னு காரி. அவங்க அம்மா என்ன சொன்னாங்களா, அதை அப்படியே தொடச்சிட்டு சொன்னாங்களாம், சந்தோஷமாக தொடச்சிட்டு, இந்த இதை நான் ஏற்றுக்கிறேன், இதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த கள்ளங்கபடற்ற சின்ன பிள்ளைகளுக்கு அப்படியே பசி ஆற்றுறதுக்கு ஏதாவது செஞ்ச முடிஞ்சால் செய்யுங்க அப்படின்னா அந்த மனுஷன் தொடப்பட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை தொட்டார், அவனுடைய உள்ளத்தை உடைத்தார். இன்றைக்கு அந்த அம்மாவுடைய பேச்சு, அவருடைய ரெஸ்பான்ஸ், காரை துப்பின பிற்பாடும் அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்களே என்பதை அவன் உணர்ந்து தன் தவறுக்காக மன்னிப்பு கேட்டானா. அம்மா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னானா. பிள்ளைகளுக்கு வேண்டிய உணவுப் பொருளை பல நாட்கள் கொடுத்து உதவனானா. ஹல்லேலூயா. சிலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நன்மை செய்தால் தீமை செய்வார்கள். ஆனால் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தருடைய வேலையை நம்ம உறுதியாக செய்யணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள், ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். நம்ம நன்மை செய்தால் நன்மை தேடி நம்ம வரோம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். நம் நன்மை செய்யும் பொழுது, இரக்கம் பாராட்டும் பொழுது பாருங்க, நன்மைனா என்ன? நன்மைனா என்ன? உதவி, பண உதவி மாத்திரம் நன்மை கிடையாது. சில நினைப்பீங்க, நான் நன்மை செய்யறதுக்கு என்ன இருக்குது, நானே ரொம்ப கஷ்டப்படுறேன், இருக்கிற கொடுத்து உதவலாம். ஆனால் நன்மை செய்வது என்பது பொருளாதார உதவி மாத்திரம் கிடையாது. சிலருக்கு ஆதரவாக இருப்பது, சிலருக்கு உற்சாகமான வார்த்தைகளை பேசுவது. சில வாயை திறந்து மற்றவர்களை உற்சாகப்படுத்தவே மாட்டாங்க, நல்லா பாராட்டவே மாட்டாங்க. ரெண்டு பாராட்டுனீங்கன்னா அவன் நீங்கள் காசு கொடுக்குறதோட நல்லா உற்சாகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஹல்லேலூயா. பாராட்டுங்க, என்கரேஜ்மெண்ட். தட் இஸ் சம்திங் குட் தட் we are doing to people. அப்புறம் என்னது, சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் போய் உட்கார்ந்தாலே ஆறுதலாக இருக்கும் அவங்களுக்கு. ஹல்லேலூயா. அது ஒரு நன்மை. இன்னும் யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, பிரதர் எப்படி இருக்கீங்க, இந்த பிரச்சனை இருந்துச்சு சரியாயிருச்சா, உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள், இல்லாட்டே போய் சொல்லாதுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுறோம் பிரதர், கவலைப்படாதுங்க, அப்படியே தைரியப்படுத்துங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். ஹல்லேலூயா. அது ஒரு நன்மை. இப்படி ஏதாவது நன்மை செய்யுங்க. நன்மை செஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? தீமையே செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? நன்மை செய்யுங்க. டூ குட். சுவிசேஷ அறிவிப்பது ஒரு நன்மை. ஹல்லேலூயா. நன்மை என்பது, நற்செய்தி அறிவிப்பது ஒரு நன்மை. ஏன்னா ஒரு ஆத்துமாவுக்கு என்ன பண்ணுறோம்? நரகத்திலிருந்து நம்ம மீட்டுக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கை நரகத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுகிறது. சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து அவன் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக வருகிறான். சுவிசேஷம் அறிவிப்பது ஒரு நன்மை. ஹல்லேலூயா. பெரிய நன்மை என்னன்னா இயேசுவை கொடுக்கறது தான் நன்மை. ஒரு லட்சம் பார்க்கலாம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஒரு மனுஷனுக்கு செய்யக்கூடிய பெரிய நன்மை என்னன்னா நீங்கள் இயேசுவை அவங்களுக்கு கொடுக்கறது தான். அது மாத்திரமல்ல, இயேசுவுக்கு நீங்கள் போய் செய்கிற பெரிய நன்மை என்ன தெரியுமா? ஆத்துமாக்களை கொண்டு வர்றது தான். இதை நான் பல நாட்கள் முன்பாக எனது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் எனக்கு பேசினார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் யார்? பேதுரு யோவான் எங்கே போகிறாங்க? ஜெபாலயத்துக்கு போகிறாங்க. ஆலயத்துக்கு போனால் வெறுங்கையாக போகக்கூடாதுன்னு பைபிள் இருக்குது. ஆனால் வெளியே இருந்தவன் சொல்கிறான், பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, வெறுங்கையாக இருக்கிறான் அப்படிங்கிறான். வெறுங்கையாக ஒன்றும் இல்லை கையில். ஆனால் பாருங்கள், உள்ளே போகும்போது அந்த முடவனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய பாருங்க, ஆண்டவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். ஆண்டவரே, என் கையில் ஒன்றும் இல்லை, இந்த ஆத்மாவை தான் தரேன் ஆண்டவரே. ஆனால் அந்த ஆத்மாவுக்கு என்னத்தை கொடுத்தாங்க? இயேசுவை கொடுக்குறான்.
ஆத்மாவுக்கு இயேசுவையும் இயேசுவுக்கு ஆத்மாவையும் கொடுக்கறது பெரிய ஆசீர்வாதம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்மாவுக்கு இயேசுவை கொடுங்க, ஆத்மாவுக்கு சோத்துமா மாத்திரம் கொடுத்துட்டு கூடாது. என்னது? இயேசுவை கொடுக்கணும், மக்களுக்கு இயேசுவை கொடுக்கணும், இயேசுவுக்கு ஆத்மாவை கொடுக்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய பெரிய காரியம். ஹல்லேலூயா. பாருங்க, நன்மை, இயேசுவை அறிவிப்பது ஒரு நன்மை, மக்களை சந்திப்பது ஒரு நன்மை, மக்களுக்காக ஜெபம் பண்ணுவதே. ஒன்றுமே முடியலாட்டாலும் ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிங்க, இந்த குறைவிலிருந்து ஆண்டவரை விடுவீங்க, அற்புதம் செய்யுங்க, அது ஒரு நன்மை. உங்களுடைய ஜெபமே சில நன்மையாக மாறும். இப்படி பல விதத்தில் நன்மை செய்யலாம். அவனுக்காக நான் என்ன ஜெபம் பண்ணுறேன் நினச்சிடாங்க, சத்துருக்களையும் ஆசீர்வதி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே பாருங்க, நன்மை செய்கிறீங்க, நீங்கள் எந்தெந்த விதத்திலலாம் நன்மை செய்ய முடியுமோ நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. நான் பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம், வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். விசாரிக்க வரதே நன்மைதான். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். இந்த சிறியரில் என் சகோதரனாகியவர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் நம்மை சோர்வுண்டாக்கிடக்கூடாது. மறுபடியும் சோர்ணும். ஹல்லேலூயா. சில தோல்விகள் நம்ம வாழ்க்கையில் வரலாம். இந்த சம்பவங்களுக்கு தெரியும். ஸ்காட்லாந்து தேசத்தை அரசாண்ட ராபர்ட் ப்ரூஸ் என்ற ராஜா, ராபர்ட் ப்ரூஸ், அவனுக்கு விரோதமாக ஆங்கிலேயர்கள் படையெடுத்து வந்து அவனை துரத்திட்டாங்க. 16 முறை யுத்தம் செய்து தோல்வியடைந்துட்டான். என்னடா போய் போய் பார்த்து தோல்வி 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 என்று மிகவும் சோர்ந்து போய் ஒரு குகைக்குள்ளே பதுங்கி இருந்தாராம். ஒரு குகைக்குள்ளே பதுங்கி இருக்கும்போது அங்கே ஒரு காரியத்தை பார்க்குறாரு. என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு சிலந்தி பூச்சியை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? ஒரு சிலந்தி பூச்சி கூடு கட்டுவதற்காக அது முயற்சி பண்ணுது. ஒரு முனையிலேருந்து அடுத்த முனைக்கு தாவும் போது சிலந்தி பூச்சி கீழே விழுந்துருது. ஆனால் அந்த சிலந்தி பூச்சி சோர்ந்து போகாமல் எத்தனையோ தடவை திரும்ப 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 முயன்று வெற்றிகரமாக அந்த கூட்டை கட்டி முடிச்சிருச்சு. ஹல்லேலூயா. பார்க்குறான், என்னடா விழுது விழுது, ஆனால் எந்திரிச்சு வேலை செய்யுது, எந்திரிச்சு கட்டுது. இப்படி பார்த்தவொடனே சோர்வெல்லாம் உதறி தள்ளிட்டு எலும்பி திரும்பமாக யுத்தம் செய்ய ஆரம்பித்தான். நாட்டை சுதந்திரித்திட்டான். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஆண்டவர் சில சிலந்தி பூச்சி மூலமாக கற்றுத்தரார். ஹல்லேலூயா. சிலந்தி பூச்சியுடைய வாழ்க்கை அங்கே அது செயல்பாட்டை வைத்து அங்கே ஒரு பெரிய ராஜா இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறோம். அது நடந்து எத்தனையோ நாட்கள் ஆக போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சோர்ந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. 2 வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறோம். பவுல் சொன்ன வார்த்தையும் இயேசுவை குறித்த ஒரு வார்த்தையும் வேகமாக வாசிங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:1. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதனால் சோர்ந்து போகிறதில்லை. பவுல் சொல்றார், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16ஆம் வசனம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. போதும் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்கள் ஆண்டவர் பெரியவர். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் வாசிங்க. 8-9. நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டோம். சேர்ந்து வாசிக்க பார்க்கலாம். சேர்ந்து, நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தோம், மன முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கமாக இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தின் முதல் வசனமும் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போவதில்லை. வாழ்க்கையில் நெருக்கம் இருக்குங்க. இது இல்லாமல் சொல்கிறாரு, நெருக்கம் இருக்குது, எப்பக்கமும் நெருக்கம், கலக்கம், துன்பம், தள்ளப்படுகிற அனுபவம், இவை எல்லா மத்தியிலும் சோர்ந்து போகிறதில்லை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அவரே நினைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள் இயேசு சகித்தார், சிலுவையை சகித்தார். ஆனால் சோர்ந்து போகல. ஏன்னா முந்தின வசனம் சொல்லுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணல, சிலுவையை சகித்து இன்றைக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள். ஹல்லேலூயா. அவரே நினைத்துக் கொள்ளுங்கள்.
யோசேப்பை நினைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில சோர்வுக்கான அனைத்து காரியங்களும் அவங்களுக்கு இருந்துச்சு. பவுலை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் சோர்ந்து போகாம ஜெயமாக முன்னேறினார்கள். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதிலே சோர்ந்து போகாதிருங்கள். ஆபத்து பிரச்சனை நேரத்தில் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் சிட்சிக்கும் பொழுது சோர்ந்து போகாதிருங்கள். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். செய்து கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னை ஒரு ஆசீர்வாதமாக மாற்று ஆண்டவரே. இன்னைக்கு நான் யாருக்கு நன்மை செய்யட்டும். நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா நன்மை உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. நன்மை தேடி வரும், உங்களுக்கு பல மடங்காக தேடி வரும். இதான் கர்த்தருடைய வார்த்தை. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்க போகிறோம். எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா.